வணக்கம் மைனஸ். சரி, இன்னைக்குள்ள வீடியோ என்னென்னா கியூபிக் ஓகேவா. இந்த காயின் தான் இப்போ வந்து எல்லோரும் ரொம்ப வந்து சிபியூ மைனிங்க்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக பேசிகிட்டு இருக்காங்க. சரியா, இதான் அந்த கியூபிக்கோட வெப்சைட். ஓகேவா, த ஃபர்ஸ்ட் எவர் யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் L1 பிளாக் செயின். அதாவது L1னா லேயர் 1 பிளாக் செயின் இது மைனஸ். சரியா, ஓகே. இது வந்து ஜிபியூலையும் மைன் பண்ணலாம், சிபியூலையும் மைன் பண்ணலாம். நான் ரெண்டுலேயுமே எப்படின்னு காமிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் பார்த்து இந்த வெப்சைட் இது படிச்சிங்க. இந்த காயின் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. இப்போ தான் வந்து கொஞ்சம் டாப் ஆகியிருக்கு. ஆனால் இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குன்னு, இதோட லாபம் நல்லா லாபமாக இருக்குன்னு சொல்லி. சரியா மைனஸ். சரி, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிபிஎல்என்எஸோட காமிக்க போகிறேன். அதாவது ரொம்ப பேர் வந்து சோலோ மைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பிபிஎல்என்எஸ் பூல் மைனிங், நம்ம கம்யூனிட்டி மைனிங் மாதிரி. ஓகேவா. சரி, ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த பூலை காமிக்கிறேன். சொன்னாருங்க, லாக்இன் பண்ணிடுறேன். ஓகே, APool.io. ஓகேவா. இந்த வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் எது காமிக்கணும் எல்லா வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருந்தேன், பார்த்திங்க. ஓகே, இப்போ இந்த நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த பூலுக்கு வரணும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கிளிக் பண்ணி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணாதான், பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு நம்ம செஞ்ச லாகின் அந்த மாதிரி லாகின் பண்ண முடியும். லாகின் பூந்த கையோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் மைனிங் அமுத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு இந்த கியூபிக் மைனிங் டியூட்டோரியல் வந்து அவனுக்கு கொடுப்பானுங்க. அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து விண்டோஸ் மைனு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த பூலில் பூந்து மைனஸ் அமுத்தின கையோட உங்களுக்கு வந்து இந்த கியூபிக்கோட இதான் வந்து உங்களோட டோக்கன் சிபி. இப்போ எனக்கு இருக்குது பாருங்கள், சிபின்னு இதான் உங்களோட டோக்கன். நீங்கள் இந்த பூலில் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ண கையோட மை மைனஸில் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் கிளிக் பண்ண கையோட உங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இதுதான் இந்த வாலெட் அட்ரஸ் தான் நீங்கள் பைக்கணும். உங்களோட விண்டோஸ் மைனராக இருந்தாலும் சரி, iOS மைனராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வாலெட் அட்ரஸ் தான் பைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட iOSல என்னோட சிபியூ ஒன்று ஓட விட்டுட்டு இருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, நான் நினைக்கிறேன் மேபி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆக போகுது. சரியா. ஸோ என்னோட ஹிட் பார்த்தீங்கன்னா 50 ஹிட்னு ஐடின்னு போட்டிருக்கு. ஓகே, சரியா மைனஸ். ஸோ உங்களுக்கு முக்கியமாக தேவை இதுதான் தேவை, உங்கள் அட்ரஸை மாற்றுறதுக்கு. ஓகேவா. சரி, இப்போ இந்த ஏப்பூலில் வந்து நீங்கள் மைனிங் பண்ணணுன்னா இவனுங்களோட மைனர்ஸை தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள லிங்க்கு நான் வந்து கீழே கொடுக்குறேன், கிஃப்டப் லிங்க்கு. நீங்கள் வந்துட்டு இந்த ஏப்பூல் விண்டோஸ் வெர்ஷன் 1.2.4 ஜிப் இதை டவுன்லோட் பண்ணி உடனே நீங்கள் அன்சிப் பண்ணணும். அன்சிப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏப்பூல் மைனர் விண்டோஸ் 1.2 இருக்குது, நான் அன்சிப் பண்ணிட்டேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணோன்னே இதில் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட் சிபியூவும் இருக்குது, ஸ்டார்ட் ஜிபியூவும் இருக்குது. ஓகே, நீங்கள் சிபியூ இருந்தாலும் சரி, ஜிபியூ இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடிட்டில் போயிட்டு, ஓகேவா, பாருங்கள் எடிட் வந்துடுச்சு. இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல சிபி, இந்த 337ன்னு இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த காப்பி பண்ணி நம்மளோட டோக்கன் பூலில் உள்ள அந்த டோக்கனை காப்பி பண்ணி வந்து பாருங்கள், இந்த அக்கௌண்ட் சிபின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல காப்பி பேஸ்டேட் பண்ணிடுங்க. பேஸ்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. சிபியூனா ஜிபியூ ஆஃப்னு இருக்கணும். நீங்கள் சிபியூனா ஜிபியூ ஆஃப் இருக்குது, எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு சேவ் பண்ணிவிட்டு, உங்களுக்குலாம் தெரியும், சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாலே அது மைனிங் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா. அதே மாதிரி தான் சேம், இது வந்து விண்டோஸ்க்குள்ளது. அதே மாதிரி தான் சேம் ஜிபியூக்கு நீங்கள் ஜிபியூ பைக்கிறதா இருந்தால் அவங்களோட பேட் ஃபைலில் போய்ட்டு எடிட் அமைச்சிட்டு உங்களோட இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த சிபின்ற அக்கௌண்ட் அட்ரஸை மாற்றிட்டு பேஸ்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு, நான் சேவ் பண்ணல, சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டார்ட் ஜிபியூ மைனிங் பண்ணுவோம். சிபியூ இல்லை ஜிபியூ. ஓகேவா. நீங்கள் வந்து விண்டோஸில் இதை பார்த்து மைன் பண்ணலாம். ஏன்னா என்னோடய ஜிபியூ சிபியூவும் முடியாது, ஏன்னா என்னோடய ரொம்ப பழசு. சரியா மைனஸ். ஓகே, சரி. ஸோ அப்போ உங்களுக்கு அது மைனிங் பண்ண காமிச்ச கையோட அது வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே பூலில் வந்து மைனஸ் சம்திங்னா அது உங்களோட பேரை காமிக்காது, ஐபி அட்ரஸை தான் காமிக்கும். உங்களோட எந்த பிசியில் நீங்கள் மைன் பண்ணுறீங்களோ அந்த பிசியோட ஐபி அட்ரஸை தான் அது காமிக்கும், ஆன்லைன் நேமு. ஓகேவா, மைனர் நேம்ட்டு. ஸோ அப்போ அது இந்த மாதிரி காமிக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் சொல்லி தான் காமிக்கும் மைனர். சரி மைனஸ், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விண்டோஸ் எப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அமுத்துற மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட டியூட்டோரியலும் போய் பார்த்துக்கலாம் பாருங்கள். அதோட டியூட்டோரியல் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க.
சரியா மைனஸ்? ஓகேவா? இதான் உங்களுக்கு டியூட்டோரியல். சரி, இப்போ நான் வந்து HiveOS. சரி, இப்போ நான் HiveOSல வந்து நான் மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ முக்கியமாக வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து HiveOSல வந்து வாலெட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ HiveOSக்குள்ளே வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து CPU-னோட 59Xல தான் மைனிங் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, இப்போ HiveOSல வந்துட்டு வாலெட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் வாலெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கியூபிக்னு கொடுக்குறீங்களே, ஓகே, இந்த கியூபிக்னு சட்டுன்னு ஒன்று கையோட இந்த வாலெட் அட்ரஸ் இருக்குல்ல மைனஸ், உங்களோட ஏப்புல் இந்த இது இருக்குல்ல, இது வந்து சிபின்னு இந்த இது இருக்குல்ல, இந்த உங்களோட டோக்கன் அட்ரஸ்ஸு, இதை காப்பி பண்ணி கொண்டாந்து அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே உங்களோட டோக்கன் பேர் தான் வந்து உங்கள் எந்த வாலெட் நேம் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் பேஸ்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வித்ட்ராவல் அது வந்து மைனிங் வேலை செய்யும் HiveOS. ஓகே, சரியா? ஓகே, சரி. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இது எப்படி வாலெட் க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, ஸோ நாங்கள் என்னோடய வாலெட்டை காமிக்கிறேன். இதை பாருங்கள் மைனஸ், பார்த்துக்குங்க. என்னோடய டோக்கன் அட்ரஸ் வச்சு தான் நான் மைனிங் பண்ணுறேன். ஓகேவா? சரி சரி. இப்போ ஃப்ளைட் ஷீட் HiveOSல நீங்கள் வந்து ஃப்ளைட் ஷீட் HiveOSக்கு வந்துட்டு காயின் சீக்கர் வந்து கியூபிக்னு கொடுத்துட்டு வாலெட் செலக்ட் வாலெட் முதல்ல நான் சேவ் பண்ணலாம் அந்த வாலெட்டு, அது டெஸ்க்டாப் வாலெட், அது வேறு. ஓகே, பூல் வந்து கான்ஃபிகர் இன் மைனர் கொடுத்துட்டு செலக்ட் மைனர் வந்து கஸ்டம் CUS கஸ்டம் மைனர் தான் பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இந்த கஸ்டம் மைனர் ஹிட் கொடுத்துட்டு செட்டப் மைனர் கான்ஃபிக் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே HiveOS. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த HiveOSல இருக்குல்ல, இந்த HiveOSல வந்து ஒன்று ஆட் அ நியூ ஃப்ளைட் ஷீட். இந்த பாருங்கள் கீழே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த URL. ஓகே, இதை காப்பி பண்ணி HiveOSல கொண்டு வந்து பேஸ்டேட் பண்ணிடுங்க. பேஸ்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து APOOL மைனர்னு டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? வாலெட்டுக்கு வந்து திரும்ப அவங்களோட HiveOS டியூட்டோரியல் அங்கே வந்துட்டு இதை பாருங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வாலெட்டுக்கு இந்த இதை காப்பி பண்ணி ஃப்ளைட் ஷீட்டில் கொண்டு வந்து பேஸ்டேட் பண்ணிவிட்டு ஓகே மைனஸ் தென் திரும்ப HiveOS அவங்களோட அந்த ஹெல்ப் டியூட்டோரியலில் புந்து இதுதான் அவங்களோட பூல் லிங்க். இப்போ நம்ம நான் மைனிங் பண்ணிகிட்டு இருக்க பூல் லிங்க் இதில் தான் நம்ம மைனிங் பண்ணணும். ஓகேவா? ஓகே, காப்பி பண்ணி பேஸ்டேட் பண்ணிடுங்க. பேஸ்டேட் பண்ணிவிட்டு ஏன்னா நீங்கள் சிபியூவில் தான் நம்ம மைனிங் பண்ணுறோம் பாருங்கள், -GPU ஆஃப். ஓகே, இங்கே கீழே எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரில் வந்துட்டு -GPUனா GPUன்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா? சிபியூனா சிபியூன்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா? இங்கே கீழே கான்ஃபிகர் அப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து ஜிபியூவில் மைனிங் பண்ண இது வந்து சிபியூவில் தான் மைனிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் GPU ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஜிபியூவில் மைனிங் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து சிபியூன்னு போட்டுங்க இந்த இடத்துல. ஓகேவா? போட்டு இட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஷீட் பேர் கொடுத்து க்ரியேட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ நான் என்னோடய ஃப்ளைட் ஷீட் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மைனஸ், அது மைனிங் பண்ண ஆரம்பித்த கையோட இங்கே வந்து டெம்பரேச்சர் எதுவுமே காமிக்காது. இங்கே பாருங்கள் இந்த நார்மல் இடத்துல இங்கே கீழே தான் நீங்கள் டெம்பரேச்சர் பார்க்க முடியும். ஏன்னா இன்னும் HiveOSல இது வந்து என்ன சொல்கிறாங்க இன்டெகிரேட் பண்ணலன்னு சொல்லிடுறானுங்க. ஏன்னா இந்த மைனர் வந்து தனி மைனர்ன்றனால. ஓகேவா? சரியா? ஸோ இப்போ என்னோடய ஃப்ளைட் ஷீட் பாருங்கள், இதான் என் ஃப்ளைட் ஷீட் இப்போ நான் ஓடிட்டு இருக்கிறது. செட்டாக மைனர் கான்ஃபிக் பாருங்கள், முதல்ல நான் காமிச்ச மாதிரியே நான் வந்து CPU தான் பைக்கிறேன், GPU பைக்கல. அதனால் -GPU ஆஃப்னு கொடுத்துருக்கேன். மற்றது எல்லாம் ஒரே இது தான். எங்கே இந்த HiveOS ஃப்ளைட் ஷீட் கான்ஃபிகரேஷன் டியூட்டோரியல் அவங்களோட ஏப்புல் ஹெல்ப்பில் புந்தோடனே வருதுல, அங்கேருந்து நான் காப்பி பண்ணது. இங்கேருந்து எல்லாமே இங்கே உள்ளது நீங்கள் பார்த்து கரெக்டாக செஞ்சீங்களாலே அது வந்து மைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சரியா மைனஸ்? ஓகே, ஸோ அதான் நான் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் மைனஸ் கேட்டுங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் காமிக்காது, எத்தனை கோர்னு காமிக்காது. ஸோ நம்ம வந்து ஹாய் ஷெல்லில் புந்து தான் பார்க்கணும். பாருங்கள், நான் ஹாய் ஷெல்லில் புந்து பார்த்தேன், அது எத்தனை கோர் எத்தனை டெம்பரேச்சர்னு அது காமிக்கல. அது வந்து
எவரேஜ் ஹிட்டு வந்து 51 to 50ன்னு காமிக்குது. இது மட்டும் தான் காமிக்குது. ஸோ மைனிங் தான் அதோட மைனிங் இன்ஃபோ. நீங்கள் iOSல பார்த்தீங்கன்னாக்கா ஓகேவா மைனஸ்? சரியா மைனஸ்? சரி மைனஸ், இவ்வளோ தான் மைனஸ். சரி மைனஸ், இப்போ இந்த பூலில் வந்து நம்ம பூந்து பாருங்கள், apool.io விட்ராவல் வந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்களோட விட்ராவலை வந்து அங்கே எவ்வளோன்னு போட்டிருக்குது பாருங்கள். இந்த மேக்ஸிமம் டெய்லி விட்ராவல் அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் விட்ராவல் பண்ணும்போது உங்களோட வாலெட் அட்ரஸ் இங்கே போட்டு அமௌண்ட்டை போட்டு மெமோ தெரியும்னா நம்மளோட வாலெட் இதில் இருக்கும் மெமோ. அந்த மெமோவை போட்டு நீங்கள் விட்ராவல் அமுத்தினா தான் அது வந்து விட்ராவல் கொடுக்கும் மைனஸ். சரியா மைனஸ்? எனக்கு தெரிஞ்சது இந்த கியூபிக் மைனிங். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. CTC அவுட்.